Hi guys, வணக்கம். நான் கணேஷ் காந்தி. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:30 AM, டேட் வந்து 9th March 2024. பார்க்க போகிறது வந்து ரேஞ்ச் பவுண்ட்னா என்ன, ட்ரெண்டிங் பவுண்ட்னா என்ன, அது மூலியமாக நம்ம எப்படி இன்ட்ராடே பண்ணுறது, அதே சமயம் அதை பயன்படுத்தி எப்படி நம்ம ஸ்விங் ட்ரேட் பண்ணுறது, இல்லை லாங் டேர்ம் ட்ரேடிங்லாம் எப்படி எடுக்கிறது, ஸ்டாப் லாஸ் எப்படி சூஸ் பண்ணுறது, டார்கெட் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். பெரும்பாலும் இப்போ மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த ரேஞ்ச் அண்ட் ட்ரெண்டிங் பாண்ட் தான் அதிகமாக ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அந்த வாலடைல் அப்படிங்கிற இடத்தை யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பொசிஷனை அவங்க அதிகமாக பயன்படுத்துகிறாங்க சொல்லலாம். ரேஞ்ச் பவுண்ட் அப்படின்னா மேலேயும் ஏறாது, கீழேயும் இறங்காது. ஸோ இந்த ஸ்பாட், இந்த லைன் நான் கூட இங்கே மார்க் பண்ணியிருக்காங்க பாருங்க, இந்த இடத்துக்குள்ளேயே ஓடும். ஓகேங்களா, அதாவது ட்ரேடர்ஸ் கம்மியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இதோட மீனிங் காட்டும். ஸோ இந்த இடத்துல அவங்க எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல புட் ஆப்ஷனை வாங்க, இந்த இடத்துல கால் ஆப்ஷனை வாங்க, இந்த இடத்துல மறுபடியும் புட் ஆப்ஷன் வாங்க, மறுபடியும் இந்த இடத்துல கால் ஆப்ஷன் வாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேல பெரும்பாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன் அப்படின்னா நேரமாக ஆக ஆக அந்த ப்ரீமியம் ப்ரைஸ் குறையும்ல, அந்த மாதிரி குறைய சொல்லும் நமக்கு மூவ்மெண்ட்ஸ் கொடுக்காம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இல்லை டார்கெட்டு போய் ரீச் ஆகாது. 10 பாயிண்ட் டார்கெட் வைக்கிறீங்கன்னா 6 பாயிண்ட் 5 பாயிண்ட் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். இந்த ரேஞ்ச் பவுண்டை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேல 50% ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்த்துக்கலாம். அதுக்கு மேல முடியாது. ஏன்னா இப்ப நான் சொன்ன மாதிரி இது மேல டைரக்டா எடுத்தோடனே ஹிட் ஆகும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த இடத்துலயே ஒரு 10 நிமிஷம் ஓடும், இல்லை 20 நிமிஷம் ஓடும், இல்லை ஒரு 1 hour ஓடிட்டு அதுக்கப்புறம் மேல போச்சு அப்படின்னாலும் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் டவுன் ஆயிருக்கும் இல்ல. அப்போ நம்ம அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணும். ஆனா இதுவே ஒரு ஸ்விங் ட்ரேட் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 30 days 60 days இல்லை 2 months 3 months ஒரு 1 year டார்கெட் அந்த மாதிரி எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு இது ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் இங்க தான் இருக்க போகும். இந்த பார்டர் தான் ஸ்டாப் லாஸ் வச்சிருப்பீங்க. டார்கெட்டு இதுக்கு மேல எப்ப வேணாலும் போகும் அப்படிங்கிறதுனால நீங்க அந்த ஸ்டாப் லாஸை வச்சிருக்கலாம். ஐ மீன் டார்கெட் ஓப்பன்ல வச்சிருக்கீங்க. ஓகேங்களா, இதுக்கு கீழே வந்ததுன்னா எக்ஸிட் ஆயிடுவீங்க. ஸோ வெயிட் பண்ணலாம். இது இன்ட்ராடேல ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் இல்லை லாங் டேர்ம்ல ஹோல்டிங்ஸ், அதாவது நெக்ஸ்ட் மந்த் எக்ஸ்பைரி, இந்த மாச கடைசியில எக்ஸ்பைரின்னு சொல்லி ட்ரேட் பண்றாங்க பாருங்க, அதுல இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுவாங்க. ஸ்டாப் லாஸை இண்டெக்ஸ்ல மார்க் பண்ணுவாங்களே தவிர தன்னுடைய ப்ரீமியம்ல மார்க் பண்ண மாட்டாங்க. ஓகேவா, உதாரணத்துக்கு நம்ம இப்போ அப்படியே லைவ் ஸ்கிரீன் போயிடுவோம். இப்போ வந்து நம்ம நிஃப்டி பார்த்துட்டு இருக்கோம். நிஃப்டியில இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2ஆம் தேதியில இருந்து 4ஆம் தேதி வரையும் இந்த ரேஞ்ச் பவுண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கு. மேலே ஏறுது இறங்குது, ஏறுது இறங்குது, ஏறுது இறங்குது, ஏறுது இறங்குது, ஏறுது இறங்குது. இந்த இடத்த ஸ்டாப் லாஸா வச்சிருக்கோம். ஸோ இதை பிரேக் பண்ண பிறகு மார்க்கெட் டவுன் போகும். புட் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கிறாங்க, ட்ரெண்டிங் டவுன் சைடு. ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல மறுபடியும் அடுத்த ரேஞ்ச் மேலே ஏறுது. இது அடுத்த ட்ரெண்டிங். இது எல்லாமே ரேஞ்ச் பவுண்ட்ல வராது. இந்த ரேஞ்ச் பவுண்ட் அப்படிங்கிறது இது ரேஞ்ச் பவுண்ட், இது ட்ரெண்டிங். அதே மாதிரி இது ட்ரெண்டிங். இந்த ரேஞ்ச் பவுண்டுக்கு வரது முன்னாடி வரது ஒரு ட்ரெண்டிங். ஓகேங்களா, இந்த மாதிரி இப்போ இது ரேஞ்ச் பவுண்ட், இது இருக்கு பாருங்க, இது ரேஞ்ச் பவுண்ட். இந்த ரேஞ்ச் பவுண்டும் ட்ரெண்டிங்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். கிட்டத்தட்ட அந்த ட்ரெண்டிங்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ராடே பே பண்ண சொல்ல ஈஸியா இருக்காது. ஏன் அப்படின்னா இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ரேஞ்ச் பவுண்டுன்ட்டு, இந்த ரேஞ்ச் பவுண்டை அப்படி இன்க்ளைண்டா திருப்பிக்கோங்க. அதாவது அப்போ அந்த ட்ரெண்டிங்லையும் இன்ட்ராடே பிளே பண்ணலாம். அந்த இன்ட்ராடேவும் நமக்கு ப்ரீமியம் அப்படிங்கிறது ஷார்டேஜ் வரும். உதாரணத்துக்கு இப்போ இது வந்து ட்ரெண்டிங். ஓகேங்களா, ஒரு ரேஞ்ச் பவுண்டு கிராஸ் பண்ணி போகிற ட்ரெண்டிங். இப்போ நம்ம அந்த இமேஜ்க்கே போயிடுவோமே. இப்போ இது எப்படி போகுதோ அதை தான் இங்கே கிராஸா போகுது. ஏறுது இறங்குது, ஏறுது இறங்குது, இப்படி கிராஸா போகும். அப்போ நான் இங்க கால் ஆப்ஷன் வாங்குறேன், இங்க புட் ஆப்ஷன் வாங்குறேன். ஓகேங்களா, அப்போ இந்த ரேஞ்ச் பவுண்ட் ட்ரெண்ட் பவுண்ட்ல எப்பவுமே இன்ட்ராடே அப்படிங்கிறது ஒரு 50-50 அப்படிங்கிற பேட்டர்ன்ல தான் நம்ம ரன் ஆகும். அதாவது 100% இது டார்கெட் ஹிட் ஆகும்னு சொல்ல முடியாது. அதே சமயம் 50% தான் வைக்கிறோம், அதே சமயம் டார்கெட்டும் வந்து கம்மியா வைக்கிறோம். சரிங்களா, இதுவே நம்ம ஸ்விங் ட்ரேட் போறோம். உதாரணத்துக்கு நம்ம கோட்டாக் பேங்க் எடுத்துக்கலாமா. கோட்டாக் பேங்க் நம்ம ப்ரீவியஸா வீடியோஸ்ல பார்க்க சொல்ல உங்களுக்கு ரேஞ்ச் பவுண்ட்ல காமிச்சிருந்தோம். அதாவது 1 வீக் சார்ட்ஸ்ல எடுத்திருந்தீங்கன்னா
இவங்களை பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் பவுண்ட் அப்படிங்கிறத இவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்பாட் ஒன்று, இந்த ஸ்பாட் ஒன்று. ஸோ இங்கேயே ஆரம்பிக்கிறோம்னு வச்சுப்போமே, இல்லை இங்கே ஆரம்பிக்கிறோம்னு வச்சுப்போமே, 2020 3ஆம் மாதம் ஆரம்பிக்குது, போய் டார்கெட் இந்த ஸ்பாட் ஹிட் ஆகுது, திருப்பியும் இங்கே வந்து ஹிட் ஆகுது. ஸோ இங்கேங்கிறது நம்ம வேணா கொஞ்சம் கூட தள்ளி கூட வச்சுக்கோங்க, இல்லை இந்த பார்டரே வைக்கிறீங்கன்னா அது வரையும் வெயிட் பண்ணணும். எப்போ ஆகஸ்ட் 2021 வரையும் வெயிட் பண்ணுறோம். ஸோ அங்கே ஹிட் ஆகுது, ஹிட் ஆகிட்டு மறுபடியும் மேலே ஏறுது, திருப்பியும் கீழே இந்த ஸ்பாட்டுக்கு வருது, திருப்பி மேலே போகுது, திருப்பி இந்த ஸ்பாட்டுக்கு வருது, திருப்பி மேலே போகுது, திருப்பி இந்த ஸ்பாட்டுக்கு வருது. நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா ஸ்விங் ட்ரேடரா நம்ம 1636, ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 1600 அப்படிங்கிறத ஸ்டாப் லாஸா வச்சுப்போம். ஓகேங்களா, 1600 ஸ்டாப் லாஸா வச்சு நம்ம டார்கெட்டை 1740 அதை பை பண்றோம்னு வச்சுப்போமே, 1600 டார்கெட்டா வச்சுக்கிறேன். இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டு 1997 இல்லைன்னா 2000 ரேஞ்சு. ஓகேங்களா, இல்லை 1950 அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இது ஒரு லெவல், இது வந்து ரேஞ்ச் பவுண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ ட்ரெண்ட் பவுண்ட் என்ன அப்படின்னா இந்த 1975 இந்த 2000 பிரேக் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 2065 2075 இல்லை 2080 கிராஸ் பண்ணி போச்சு அப்படின்னா மார்க்கெட் ஒரு நியூ ஹையை நோக்கி டிராவல் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா? அது சொல்றது புரியுதுங்களா? சடனா டக்குன்னு மார்க்கெட்டு மேலே போகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா? ஸோ இந்த மாதிரி இப்போ 1 month சார்ட்ல இருக்குமா? ஸோ 1 month சார்ட்ல பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்மோஸ்ட் இந்த 1523 ஸோ 1600 வரையும் பீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு கீழே வந்ததுன்னா நம்ம எக்ஸிட் ஆடணும், இதுக்கு மேலே எங்கே வேணாலும் போகலாம். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் பவுண்ட்ல ஓடிட்டு இருக்கு. 2020 இருந்து 23 வரையும் ரேஞ்ச் பவுண்ட் ஓடிட்டு இருக்கு. இப்போ இங்கே ஆவரேஜ் பண்றவங்க பை பண்றவங்க இங்க எல்லாம் எவ்வளோ வேணும்னாலும் எஸ்ஐபி போட்டுக்கிட்டே இருக்கலாம். எங்க 1600 ஸ்டாப் லாஸ் வர வரையும் அவங்க பை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். 1600 ஸ்டாப் லாஸ் வந்ததுன்னா லாஸ்ட்ல எக்ஸிட் ஆகும். ஆனா அதுவே மார்க்கெட் மேலே ஏறிடுச்சுன்னா அவங்க லாபத்துல எக்ஸிட் ஆவாங்க. எங்க அது மேலே எவ்வளவு வேணாலும் போகும்ல, லாங் டேர்ம் தானே. ஸோ அப்படியே மேலே போயிடும் இல்லையா? ஸோ அதை தான் கான்செப்ட்ல நம்ம எடுத்துக்கணும். ஸோ வேற ஏதாவது இந்த டவுட்ஸ்ல உங்களுக்கு இருந்ததுன்னா ஸோ உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ உதாரணத்துக்கு கோட்டாக்ல வந்து இது ரேஞ்ச் பவுண்ட், ட்ரெண்ட் பவுண்ட் இன்னும் ஃபார்ம் ஆகல. ட்ரெண்ட் பவுண்டுங்கிறது ட்ரெண்டுங்கிறது மேலே போகிறது, மேலே சைடில் போகிறதோ இல்லை கீழே சைடில் வர்றதோ, ஓகேங்களா, அது வந்து ட்ரெண்ட் பவுண்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ சொல்றேன் ரேஞ்ச் பவுண்ட் ட்ரெண்ட் பவுண்டுங்கிறது இன்ட்ராடேல பண்றீங்க இல்லை 5 days ட்ரேடிங்ல பண்றீங்கன்னா அது பெரும்பாலும் ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம்ல சூஸ் பண்றீங்க அப்படின்னா ரேஞ்ச் பவுண்ட் ட்ரெண்ட் பவுண்டிங் உங்களுக்கு பெஸ்ட் ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் 99% இருக்கு. சப்போஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரைனிங்ஸ் எல்லாம் வேணும், ஸ்பெசிஃபிக்காக நிறைய ட்ரைனிங்ஸ் வேணும், நான் இன்னும் நிறைய சம்பாதிக்கணும், நிறைய லேர்ன் பண்ணணும், நிறையா கற்றுக்கணும், ஐ பிளான் டு கோ ஃபார் அ ஜாப், இது ரிலேட்டடான ஜாப்ல தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஃபியூச்சர் அப்படின்னா நீங்கள் இங்கே மூலியமாகவும் லைவ் ட்ரைனிங்லேயே ஜாயின் பண்ணிக்கலாம். இண்டிவிஜுவல் பர்சனலாக ட்ரைனிங் கொடுப்போம். ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு ட்ரைனிங்கும் செப்பரேட் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணணும், லைவ் ட்ரேடிங் எப்படி பண்ணணும், அந்த லைவ் ட்ரேடிங்லேயும் உங்கள் கூடவே நாங்கள் இருப்போம். ஒருத்தர் தனித்தனியாக தான் பார்ப்போம். ஓகேங்களா, இதுதான் எங்களுடைய மெயின் அட்வான்டேஜ். ஸோ இந்த குரூப்லலாம் இல்லாமல் பர்சனலாக பண்ணுவோம். ஸோ இதில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், சொல்கிறத செஞ்சால் போதும். ஓகேங்களா, நீங்கள் கூச்சப்பட்டுக்கிட்டோ இல்லை வெக்கப்பட்டுக்கிட்டு தனியாக இருக்கிறத மற்றவங்களோட கும்பலில் கோயந்தா போடுற கதெல்லாம் இல்லாமல் தனியாக இருந்து உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியுங்கிற கான்ஃபிடென்ட் இருந்ததுன்னா எங்களோட ட்ரைனிங் ப்ரோக்ராம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா? வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். மற்ற நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, டேக் கேர், பாய்.